வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் போரின் நிலைமை குறித்து டொனால்ட் ட்ரம்ப் அறிக்கை. அணுசக்தி தளங்கள் மீது புதிய தாக்குதல் எச்சரிக்கை. பிக்காக்ஸ் மலை தாக்குதல் எச்சரிக்கைக்கு ஈரான் கடும் பதிலடி. எர்பிலில் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தல். ஈரான் போர் உயிரிழப்புகள் குறித்த உண்மைகளை ட்ரம்ப் நிர்வாகம் மறைக்கின்றது. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கடும் குற்றச்சாட்டு. கோதை தாக்குதல் அச்சுறுத்தல். செங்கடல் வழியை தவிர்க்கும் கப்பல் உரிமையாளர்கள். எண்ணெய் விலை கடுமையாக உயரும் என எச்சரிக்கை. வடகிழக்கு பகுதியை சூறையாடிய கடுமையான புயல். 2000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. வெள்ளம் மற்றும் சூறாவளி எச்சரிக்கை. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போர் உயிரிழப்புகள், அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதல் திட்டம் மற்றும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் குறித்து பல்வேறு முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ளார். ஈரான் போரில் இதுவரை நிகழ்ந்து அமெரிக்க உயிரிழப்புகளை அமெரிக்கா பங்கேற்க முந்தைய வரலாற்று மோதல்களுடன் ஒப்பிட்டு ட்ரம்ப் தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தான் போர் 2000 ஆண்டுகள், 2000 பலி. ஈராக் போர் 9 ஆண்டுகள், 4600 உயிரிழப்பு. வியட்நாம் போர் 19 ஆண்டுகள், 5 மாதங்கள், 58220 உயிரிழப்பு. கொரிய போர் 3 ஆண்டுகள், 1 மாதம், 36574 உயிரிழப்பு. வெனிசுலா போர் 1 நாள் உயிரிழப்பு இல்லை. ஈரான் ராணுவ மோதல் 4 மாதங்கள், 18 பேர் பலி. சமீபத்தில் கொல்லப்பட்ட 2 அமெரிக்க வீரர்களின் உடல்களை பெற்றுக்கொள்ளும் நிகழ்வுக்கு முன்னதாக இந்த ஒப்பீட்டை அவர் வெளியிட்டுள்ளார். கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக இரு நாடுகளுக்கும் இடையே தாக்குதல்கள் பரிமாறப்பட்டு வரும் நிலையிலும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்காக ஈரான் தீவிரமாக சந்திக்க விரும்புவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இருப்பினும் போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என குறிப்பிட்ட அவர், நாங்கள் இன்னும் முடிக்கவில்லை, வெளியேறப் போவதுமில்லை என்று வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் லெபனான் அதிபர் ஜோசப் அவருடனான சந்திப்பின் போது செய்தியாளர்களிடம் உறுதிபட கூறினார். ஈரானின் நடன்ஸ் நகருக்கு அருகில் பூமிக்கு அடியில் சுமார் 100 மீட்டர் ஆழத்தில் அமைந்துள்ள பிக்காக்ஸ் மலை அணுசக்தி வான்வழி கட்டுமானத்தை அமெரிக்கா மிக விரைவில் கடுமையாக தாக்கும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரான் அணு ஆயுத தரத்திற்கு நெருக்கமான சுமார் 1000 பவுண்டுகள் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கொண்டிருப்பதாக நம்பப்படுகின்றது. இந்த தளம் மிகவும் ஆழத்தில் அமைந்துள்ளதால் சக்தி வாய்ந்த மாசிவ் ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டர் குண்டுகளால் கூட நேரடியாக முழுமையாக அழிப்பது கடினம் என்றும் தரைப்படைகளின் நடவடிக்கையை உகந்தது என்றும் பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். கேபிட்டல் ஹில் விசாரணையில் பேசிய பாதுகாப்பு செயலாளர் பீட் கெக்ஸெட், உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த அமெரிக்க ராணுவத்தால் பூமிக்கு அடியில் உள்ள இலக்குகளையும் அழிக்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். கேபிட்டல் ஹில்லில் நடைபெற்ற நாடாளுமன்ற விசாரணையின் போது பேசிய பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் கெக்ஸெட், ஈரானுடனான போரினால் செப்டம்பர் 30 வரையிலான காலகட்டத்தில் அமெரிக்காவிற்கு இதுவரை சுமார் $37.5 பில்லியன் செலவாகியுள்ளதாக மதிப்பிட்டு தெரிவித்துள்ளார். ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு விரும்பினாலும் அணு ஆயுத பாதையை தடுக்கும் வரை அமெரிக்கா தனது ராணுவ தாக்குதல்களை பின்வாங்காது என்பதையும், பிக்காக்ஸ் மலை அணுசக்தி தளத்தை குறிவைத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் என்பதையும் ட்ரம்ப் நிர்வாகம் தெளிவுபடுத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் நலன்களை இலக்கு வைத்து பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரானின் உயர்மட்ட கூட்டு ராணுவ தலைமையகமான காதாமல் அன்பியா மத்திய தலைமையகம் எச்சரித்துள்ளது. ஈரானின் அரசு ஊடகங்கள் மற்றும் ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஒலிபரப்பு நிறுவனம் செவ்வாயன்று இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான இந்த ஒரு தாக்குதலையும் போரின் நேரடி விரிவாக்கமாகவே கருதுவோம் என்று காதமல் அன்பியா தலைமையகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. முன்னதாக புதிய ஈரானிய அணுசக்தி ஆலைகள் அமைந்துள்ளதாக கூறப்படும் பிக்காக்ஸ் மலை பகுதியை மிக விரைவில் மற்றும் கடுமையாக அமெரிக்கா தாக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தல் விடுத்திருந்தார். ட்ரம்பின் இந்த அறிக்கையை தொடர்ந்து ஈரானின் தரப்பிலிருந்து இந்த வலுவான எச்சரிக்கை வெளிவந்துள்ளது. இதனிடையே பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஈராக்கின் எர்பில் நகரில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு அருகே வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட 3 ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளன. அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே வரவிருக்கும் நாட்களில் ராணுவ மோதல்கள் தீவிரமடையக்கூடும் என்ற அச்சத்தை இந்த நிகழ்வு அதிகரித்துள்ளன. ஈரான் மோதலில் ஏற்பட்டு அமெரிக்க படைகளின் உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் குறித்த தகவல்களை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் தவறாக சித்தரித்து மறைப்பதாக செனட் ஜனநாயக கட்சியினரும் குடியரசுக் கட்சியின் பிரதிநிதிகளும் கடும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். மத்திய கிழக்கில் போரை தீவிரப்படுத்தி வரும் அதிபர் ட்ரம்பின் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்க நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்ப்புகள் வலுத்து வருகின்றன.
வருகின்றன. போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் முறிந்த நிலையில் மோதல்களின் உண்மையான பாதிப்புகளை அமெரிக்க மக்களிடமிருந்து நிர்வாகம் மறைப்பதாக செனட் சிறுபான்மை தலைவர் ஷக் ஷூமர் தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போர் தீவிரமடைந்து வருகின்றது, அமெரிக்க படைகள் அதற்கான விலையை கொடுக்கின்றன. நமது தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, ஈரானுக்கு தெரிந்திருந்தது. நமது படைகள் காயமடைந்தது, பென்டகனுக்கு தெரிந்திருந்தது. இந்த விஷயம் தெரியாமல் மறைக்கப்பட்ட ஒரே நபர்கள் அமெரிக்க மக்கள் மட்டுமே. இது ராணுவத்தின் பாதுகாப்பிற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை அல்ல, டொனால்ட் ட்ரம்பின் அரசியல் பாதுகாப்பிற்காக செயல்படுத்தப்பட்டது என்று கடுமையாக சாடினார். வர்ஜீனியா மாகாணத்தை சேர்ந்த ஜனநாயக கட்சி செனட்டர் டிம் கெயின், ட்ரம்ப் தன்னிச்சையாக தொடங்கியுள்ள இந்த விருப்ப போரினால் படை வீரர்கள் பலியாகி வருவதாக மிகுந்த விரக்தியுடன் தெரிவித்தார். படை வீரர்கள் ஏன் கொல்லப்பட்டனர் என்பதற்கு அதிபர் நிர்வாகம் நாட்டு மக்களுக்கு தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும். நாடாளுமன்றத்தை புறக்கணிக்கும் அதிபர் இந்த போர் சட்டவிரோதமானது என்று காங்கிரசின் இரு அவைகளும் திட்டவட்டமாக அறிவித்துள்ளன. அரசியலமைப்பின்படி போர் குறித்த முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே உள்ளது. குடியரசுக் கட்சி பெரும்பான்மையாக உள்ள இரு அவைகளின் முடிவுகளையும் அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து புறக்கணித்து வருகின்றார் என்று கெயின் குற்றம் சாட்டினார். ட்ரம்ப் நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மையினை குறித்து எதிர்க்கட்சியினர் மட்டுமன்றி சொந்த கட்சியினரும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். கெண்டகி மாகாணத்தை சேர்ந்த குடியரசுக் கட்சி பிரதிநிதி தாமஸ் மாஸ்லி ABC நியூஸ் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில், போரில் உண்மைதான் முதலில் பலியாகும், அதனால் அங்கு என்ன நடக்கிறது என்று நமக்கு உண்மையாகவே தெரியவில்லை. நமது சொந்த அரசாங்கத்தை நம்புவதை விட ஏதேனும் ஒரு வெளிநாட்டு செய்தி நிறுவனத்தையோ அல்லது மூன்றாம் தரப்பு வணிக அமைப்புகளின் செயற்கைக்கோள் படங்களையோ நான் அதிகம் நம்புவேன் என்று தெரிவித்துள்ளார். ஈரான் மோதல்கள் மற்றும் போர்க்கள மரணங்கள் குறித்த உண்மையான தரவுகளை அமெரிக்க அரசு உடனடியாக வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இப்போது அமெரிக்க அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. செங்கடல் பகுதியில் கூதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல் அச்சுறுத்தல் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் பல கப்பல் உரிமையாளர்கள் மாற்று வழிகளில் பயணிக்க மறுத்து வருவதாக கப்பல் போக்குவரத்து துறை நிர்வாகி ஒருவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு, ஐரோப்பா மற்றும் ஆசியாவிற்கு இடையிலான கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருள் ஏற்றுமதியில் உலகின் மிக முக்கியமான வழித்தடங்களில் ஒன்றாக பாப்பல் மாண்டேவ் ஜலசந்தி திகழ்கின்றது. செங்கடலின் தெற்கு நுழைவாயிலில் அமைந்துள்ள இந்த வழித்தடத்தில் கூதிகளின் தொடர் தாக்குதல் எச்சரிக்கைகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. அப்பகுதியில் 7 எண்ணெய் கப்பல்களை இயக்கி வரும் பிரபல கப்பல் நிறுவனத்தின் நிர்வாகி ஒருவர் ABC நியூஸ் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது, ஹார்மஸ் ஜலசந்தி வழியாக தற்போது போக்குவரத்து எதுவும் நடைபெறவில்லை. அதேபோல சவுதி துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்களுக்கு கூதி அமைப்பினர் நேரடியாக தடை விதித்து எச்சரிக்கை செய்திகளை அனுப்பியுள்ளனர். இதனால் பாப்பல் மண்டேவ் வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்தும் கடும் நிச்சயமற்ற சூழலை எதிர்நோக்கியுள்ளது. தொடர்ந்து பேசிய அவர், நாங்கள் அன்றாடம் பல சவால்களை சந்திக்கின்றோம், ஆனால் தற்போதைய சூழல் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மோசமாக உள்ளது. குறிப்பாக இதில் பயணிக்கும் மாலுமிகளுக்கு இது ஒரு கொடுங்கனவாக மாறியுள்ளது என்று வேதனை தெரிவித்தார். அரேபிய வளைகுடா வழியிலான பயணம் மிகவும் ஆபத்தானது என்றும் செங்கடல் வழியிலான பயணம் கணிக்க முடியாத அளவிற்கு மாறியுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுவரை நேரடியாக பெரிய அசம்பாவிதங்கள் எதுவும் நிகழவில்லை என்றாலும் சவுதி துறைமுகங்களுக்கு சொல்லக்கூடாது என கூதிகளிடமிருந்து தெளிவான அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளன. ஏற்கனவே ஹார்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ள நிலையில் தற்போது பாப்பல் மாண்டேவ் வழித்தடமும் முடங்கினால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $150 வரை அதனடியாக உயரக்கூடும் என உலக நாடுகளுக்கு அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதிகளை பலத்த காற்றுடன் கூடிய கடுமையான இடியுடன் கூடிய புயல் மற்றும் கனமழை தாக்கியுள்ளது. இதனால் பொது வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 2000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. டெலாவோர், பிலடெல்பியா, நியூயார்க் நகரம் மற்றும் நியூயார்க்கின் வடபகுதி வரை சூறாவளி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் புளோரிடா கடற்கரைக்கு அப்பால் பெருத்த வெப்பமண்டல புயல் பலமடைந்து வருகின்றது. வடகிழக்கு பகுதிகளில் மணிக்கு 70 மைல் வேகத்தில் சேதம் விளைவிக்கும் பலத்த காற்று வீசியதுடன் பெரிய அளவிலான ஆலங்கட்டி மழையும் பொழிந்தது. மத்திய விஸ்கான்சின் குறைந்தது 4 சூறாவளிகள் பதிவாகியுள்ளன. பென்சில்வேனியா, நியூ ஜெர்சி குறைந்தது 3 சூறாவளிகள் பதிவாகியுள்ளன. வட கரோலினா கடுமையான புயலுக்கு பல மரங்கள் வேரோடு சாய்ந்தன. வீடுகளின் சில பகுதிகள் சேதமடைந்தன. பிலடெல்பியாவிலிருந்து நியூயார்க் நகரம் வழியாக கனெக்டிகட் வரை செல்லும் இன்டர்ஸ்டேட் 95 நெடுஞ்சாலை பகுதிகளுக்கு திடீர் வெள்ளப்பெருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. நியூ ஜெர்சியின் பெர்கன் கவுண்டி மற்றும் நியூயார்க்கின் வெஸ்ட் சென்டர் கவுண்டி ஆகிய புறநகர் பகுதிகளில் ஏற்கனவே சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதற்கிடையே அஜோவாவின் டெஸ் மோயின்ஸ் நகரில் வெள்ளத்தில் சிக்கிய 20க்கும் மேற்பட்ட கார்களிலிருந்து 5 பேரை மீட்புக் குழுவினர் மீட்டுள்ளனர். செவ்வாயன்று மட்டும் 2000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. நியூயார்க் நகரம், பிலடெல்பியா மற்றும் வாஷிங்டன் DC விமான நிலையங்கள் மிக
மிக மோசமான பாதிப்பை சந்தித்தன. நியூஜெர்க், வாஷிங்டன் டிசி, பாஸ்டன் மற்றும் பால்டிமோர் ஆகிய நகரங்களின் விமான நிலையங்களில் விமானங்கள் தரையிறங்குவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு நியூஜெர்க் நகர மேயர் ஷோக்ரான் மம்தானி வலியுறுத்தியுள்ளார். இடி, கனமழை அல்லது பலத்த காற்று வீசினால் உடனடியாக பாதுகாப்பான கட்டிடங்களுக்கு செல்லுங்கள். அடித்தள குடியிருப்புகளில் வசிப்பவர்கள் வெளியேறும் வழிகளை அறிந்து கொள்வதுடன் மழை தீவிரமடைந்தால் உடனடியாக மேல் தளங்களுக்கு செல்ல தயாராக இருக்க வேண்டும். மிசோரி முதல் வர்ஜீனியா வரை, கென்டக்கியின் லூயிஸ்வில், ஒகியோவின் சின்சினாட்டி, பென்சில்வேனியாவின் பிட்ஸ்பர்க் மற்றும் டென்னசி ஆகிய பகுதிகளிலும் கடுமையான மழை மற்றும் வெள்ள அபாய எச்சரிக்கைகள் நடைமுறையில் உள்ளன. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.